சார்பெழுத்து 10 வகைப்படும் தெரியும். ஆனால் சார்பெழுத்து விரி எவ்வளோன்னு தெரியுமா? ஓகேங்களா? சார்பெழுத்துன்றது உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம் 10 வகைப்படும். ஒவ்வொரு வகைக்குள்ள எவ்வளோ எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றது தான் சார்பெழுத்து விரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உயிர்மை ஃபர்ஸ்ட். உயிர்மைன்றது உயிர் எழுத்து 12ம் மெய் எழுத்து 18ம் சேர்ந்தது தான் உயிர்மை எழுத்துக்கள். ஓகேங்களா? உயிர் எழுத்து 12ம் மெய் எழுத்து 18ம் தான் என்னது உயிர்மை எழுத்துக்கள். இது ரெண்டு பேருக்குன்னா எவ்வளோ? 216. அதை தான் உயிர்மை. ஓகேங்களா? அப்போது உயிர்மைக்குள்ள 216 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? ஆயுதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள 8 எழுத்துக்கள் இருக்குது. உயிரிழப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள 21 எழுத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த உயிரிழப்படை அப்படியே டபுள் ஆகணும். ஓகேங்களா? இரட்டிப்பாக்கணும் அப்படின்னா அதான் ஒற்றலப்படை. அப்போ உயிரிழப்படை 21னா இதை டபுள் ஆகணும் எவ்வளோ வரும்? 42. இதை தான் ஒற்றலப்படைன்னு சொன்னால் ஒற்றலப்படைக்குள்ள அவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது. குற்றிய லுகரம் அப்படின்னு எடுத்து குற்றிய லுகரம் எவ்வளோ எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுத தொடர், வன் தொடர், மென் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த 6 வகையும் ஒன்று 6 6 36 அப்படி ஞாபகம் வச்சு. இப்போ 6 வகைப்படும் வந்து குற்றிய லுகரம் 6 வகைப்படும். அப்போ 6 6 36. அப்போது குற்றிய லுகரம்ன்றது 36 எழுத்துக்களை உள்ளடக்கியது. 36 கூட 1 கூட்டினா ஓகேங்களா என்னது குற்றிய லிகரம் வந்துடும். ஓகேங்களா? இதோட 1 கூட்டினா குற்றிய லிகர எழுத்துக்கள் வந்துடும். ஐகார குறுக்கு. இந்த ஐகார குறுக்கு எப்படி நான் வச்சிங்கன்னா இப்போ ஐ என்ற சொல் எங்கே வரும்? சொல்லுடைய முதல், இடை, கடை 3 வருமா? அப்போது இந்த ஐகார குறுக்கத்துக்குள்ள 3 எழுத்துக்கள் இருக்கு. அவுகார குறுக்கம் அப்படின்னு எடுத்துட்டா அவ்வென்ற சொல்லானது சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். அப்போ அதுக்குள்ள 1 எழுத்து இருக்கு. ஆயுத குறுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆயுத குறுக்கத்துக்குள்ள 2 எழுத்துக்கள் இருக்கு. மகர குறுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள 3 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? இதன் மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 369 வரும். இதைத்தான் சார்பெழுத்து விரி அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பெழுத்துடைய வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா 10, சார்பெழுத்துடைய விரி அப்படின்னு கேட்டாங்கன்னா 369. எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா உயிரிழப்படையை இரட்டிப்பாக்கினா ஒற்றலப்படை, குற்றியல் லுகரத்தா கூட 1 கூட்டினோம்னா குற்றியல் இகரம். ஓகேங்களா? ஐ என்ற சொல் 3 இடத்துலையுமே வரும் 3. அவ்வென்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். அப்போ 1. ஆயுதம் எடுத்துக்காடி நம்மளுடைய 2 கை தான் ஆயுதம் நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ ஆயுத குறுக்கம்ன்றது ஒரு ஆயுதத்துக்கு ஒரு போர்க்களத்துக்கு போகிறோன்னா எதாவது ஆயுதமாக எடுத்துகிட்டு போவோம். நம்ம 2 கையை தான் ஆயுதமாக எடுத்துகிட்டு போவோம். அப்போ ஆயுத குறுக்கம்ன்றது 2, மகர குறுக்கம்ன்றது 3, உயிர்மை அப்படின்றது 216. ஓகேங்களா?